அமெரிக்கா ஈரானோட பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்தே மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. அது லாஸ்ட் வீக்கோட மார்க்கெட் பார்த்தாவே தெரியும். புதன்கிழமை 517 பாயிண்ட் கிட்ட ஃபால், வெள்ளிக்கிழமை 244 பாயிண்ட் ரெக்கவரி. நேற்று டவுனில் ஓப்பன் ஆகி நியூட்ரலாக க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். அகெயின் க்ளோசிங் பொறுத்த வரைக்கும் வீக்காக முடிஞ்சிருக்கு. ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். நிஃப்டி அடுத்து அப் சைடில் மூவ் ஆகுமா, இல்லை டவுன் சைடில் இன்னும் வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா, அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கும் சனிக்கிழமை காலையில் 9 o'clock 9 to 10 ஆப்ஷன் ட்ரேடிங்கான ட்ரைனிங் செஷன்ஸ் நடக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வாலட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். அந்த கேப் டவுன் ஓப்பனிங்கில் நியூட்ரலாகவே முடிஞ்சிருக்கு. அதாவது எந்த இடத்துல கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சோ அந்த இடத்துக்கு நியர்லியே மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 24,068 இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு, 24,052 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு ஸ்மால் பாடி அப்பர் வீக் ரொம்ப லாங்காக ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் பாசிட்டிவ் என்னென்னா நேத்தியோட லோ 24,000 அந்த லெவல் இன்னைக்கு உடையில. ஸோ ஒரு 20 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் மார்க்கெட் வந்து நேத்தியோட லோ உடைக்காமல் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் என்னென்னா கடந்த 2 ட்ரேடிங் செஷன், அதாவது வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை 2 ட்ரேடிங் செஷனோட லோவை நிஃப்டி பிரேக் பண்ணல. ஆனால் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ரொம்ப வீக்காக இருந்தது. செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. கடந்த 2 செஷன் வெள்ளி அண்ட் திங்கக்கிழமையோட கேண்டில் லோவை உடைச்சி இன்னைக்கு ஃபால் ஆகிருக்கு. பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது நிஃப்டி 0.6% மட்டுமே இறங்கியிருக்கு, 0.6 to 0.7%. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1.15%, 670 பாயிண்ட் கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டில், அப்பர் வீக் ரொம்ப ஸ்மாலாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பேங்க் ஸ்டாக்ஸில் வீக்னஸ் இங்கே பார்க்க முடியுது. ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் செக்டார் கொஞ்சம் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா ஈரானோட பிரச்சனை அகெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது. ரியல்டி செக்டார் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு நினச்சி இன்க்ரீஸ் ஆன செக்டார் ஏவியேஷன் செக்டார், அதே மாதிரி ரியல்டி செக்டார், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல், இது எல்லாமே வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மெட்டல் செக்டார் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்து வாலட்டிலிட்டி இருக்கும். ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை தான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளோபல் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறதை விட அடுத்தடுத்து வரப்போகிற ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்டை பொறுத்து ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு HCL டெக்னாலஜிஸோட ரிசல்ட் இன்னைக்கு நியர்லி 3% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. இப்போ பிராட் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம். பிராட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஃபால், மோர் தென் 1% இறங்கியிருக்கு. மிட் கேப் 0.5% கிட்ட இறங்கியிருந்தாலும் ஸ்மால் கேப் இன்னைக்கு மோர் தென் 1% கிட்ட இறங்கியிருக்கு. செக்டார் பக்கம் வரும்போது 4 செக்டார் இன்னைக்கு பெரிய டேமேஜ், மோர் தென் 1%. அதில் பார்த்தீங்கன்னா ரியல்டி செக்டார் தான் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. லோதா டெவலப்பர்ஸ் இன்னைக்கு வீக்னஸ், ஏன்னா ரீசெண்டாக தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங், செல்லிங் ப்ரெஷர். ரியல்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு 2% கிட்ட இறங்கியிருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா PSU பேங்க் 1.8% கிட்ட இன்னைக்கு ஃபால். ஆட்டோ செக்டார் 1.6%. ஏன்னா ஆட்டோ செக்டார் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படும். 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். ஆன்சிலரி ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது ஒவ்வொரு ஆட்டோ கம்பெனிஸோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அகெயின் இன்ஃப்ளேஷனோட இம்பேக்ட், ஹார்மஸ் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த ஹார்மஸோட பதற்றம் மறுபடியும் நம்ம மார்க்கெட்டில் அது ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு செலக்டிவாக பர்டிகுலர் செக்டார் இன்னைக்கு வீக்காக இருக்குது. அதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட்னா ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேரில் இன்னைக்கு பையிங் இருந்தது, நியர்லி 1% கிட்ட இறங்கி இருந்தது. மெட்டல் செக்டார் 0.6% இன்னைக்கு பாசிட்டிவ். கன்சூமர் டியூரபிள்ஸ் இன்னைக்கு நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஸ்டாக் செலக்டிவாக பார்க்கும்போது நிஃப்டி 500ல் பார்த்தீங்கன்னா நூவோகோ விஸ்டாஸ், ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் குவார்ட்டர்லி ரிசல்ட்னால இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பயோகான் நியர்லி 6% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மைலான் ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் கம்ப்ளீட்டாக பயோகான்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு நியூஸு. இன்னைக்கு ஒரு லார்ஜ் பிளாக் டீல் நேற்று நடந்தது. இந்த நியூஸோட இம்பாக்ட் இன்னைக்கு 6%. முக்கியமாக ப்ரோக்கரேஜோட அப்டேட்டும் ஒரு முக்கியமான காரணம். அதானி குரூப்பில் எல்லா ஸ்டாக்கும் இன்க்ரீஸ் ஆகலை. அதானி எனர்ஜி சொல்யூஷன், அதானி பவர், ஒரு சில ஸ்டாக்கில் மட்டும் இன்னைக்கு பையிங் வந்து டர்ன் ஆயிருந்தது. ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேப் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 3% இன்னைக்கு பாசிட்டிவ்.
கல்யாண் ஜுவல்லர்ஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக லாஸ்ட் வீக்லேருந்து இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 400 ரூபாய்க்கு கீழே இருந்த இந்த ஸ்டாக்கு Q1 பிஸ்னஸ் அப்டேட், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இதெல்லாமே வந்தது. இந்த ஸ்டாக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 520 கிராஸ் பண்ணி இன்னைக்கு ட்ரேட் ஆகிருக்கு. எஸ்பிஐ கார்டு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன், மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 3% இன்னைக்கு எஸ்பிஐ கார்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கவர்மெண்ட்டோட ஸ்டேக் சேல் வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்கிறாங்க. ஐடிபிஐ பேங்க் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 3% இன்னைக்கு ஐடிபிஐ ரைஸ் ஆயிருக்கு. வெல்ஸ்பூன் கார்ப் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டாக் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது ஒரு முக்கியமான பாசிட்டிவ். 4% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கியிருந்த எம்சிஎக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4% பாசிட்டிவ். ஸோ ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டினியூ ஆகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மெட்டலில் நால்கோ இன்னைக்கு நியர்லி 3%. பாலிகேப் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் மோர் தென் 2%. அதே போல் பல்ராம்பூர் சின்னி டெக்னிக்கலாக ஒரு பாசிட்டிவ் ஜோனுக்குள்ளே என்ட்ராயிருக்கு. இந்த ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். நெகட்டிவ் சைடு வரும்பொழுது தெர்மேக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6% கிட்ட இந்த ஸ்டாக் இறங்கியிருக்கு. எஸ்சிஎல் டெக்னாலஜிஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. அதே போல் ப்ரோக்கரேஜோட அப்டேட்டும் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ அந்த ரீசன் எஸ்சிஎல் இன்னைக்கு மோர் தென் 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. பட் ஆனால் ஒரு பக்கம் எஸ்சிஎல் டெக்னாலஜி ஃபால் ஆயிருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் 1% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட இம்பாக்ட், எஸ்சிஎலோட ரிசல்ட்டோட இம்பாக்ட் ஒரு ரீசனாக பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் யூடிஐ, ஏஎம்சி, இன்னும் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஐபிஓ ஸ்டார்ட் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஏஎம்சி ஸ்டாக்ஸில் இன்னைக்கு வீக்னஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். டயர் கம்பெனி சிஎட் லிமிடெட் நியர்லி 4% கிட்ட இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா 180 பாயிண்ட்ஸுக்கு மேலே டவுனில் இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி மார்னிங் ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் க்ளோசிங்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 160 பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு. பிரெண்ட் க்ரூட் $85 மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4 to 5% இப்போ பாசிட்டிவாக இருக்கிறது. வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் ONGC, ஆயில் இந்தியா இந்த மாதிரி ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் கவனிக்கலாம். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது ஒரு நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மதியம் ஓப்பனான யூஎஸ் லைவ் ஃபியூச்சர் யூரோப் மார்க்கெட் பெரிய அளவுக்கு சஸ்டெயின் ஆகலை, நியர்லி 0.5% டவுன். அதே போல் 24 ஹவர்ஸ் ட்ரேட் ஆகக்கூடிய யூஎஸ் லைவ் ஃபியூச்சர் நியர்லி 100 பாயிண்ட்ஸ் டவ் ஜோன்ஸ் இன்னைக்கு டவுனில் இருந்தது. இதெல்லாமே நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். க்ரூட் ஆயில் ஷாக்கு தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய தலைவலி. அகைன் எஃப்ஐஎஸ் வந்து ஃபண்டை வெளியில் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ருப்பி மறுபடியும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹார்மஸ் வந்து மறுபடியும் டோல் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மீடியா நியூஸ், ஈரான் கலெக்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. நியர்லி 20% டோல். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்னும் ஃபர்தராக பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 20% ஈரான் மிலிட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து தலையிடுறதுக்கு, அதாவது அமெரிக்கா டோல் கலெக்ட் பண்ணுறதுக்கான இந்த தலையிடுறதுக்கான இந்த விஷயத்தை ஈரான் மிலிட்ரி வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை அனுமதிக்காது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பதற்றமான இந்த சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு இது நெகட்டிவ். எக்கனாமிக் டேட்டாவில் WPI இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு. 9.68லேருந்து 9.87 ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷனோட ப்ரெஷர் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது ஒரு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா RBI கவர்னர் PSU பேங்க்ஸோட இன்னைக்கு ப்ரைவேட் பேங்க்ஸை PSU பேங்க்ஸோட மீட்டிங் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. மேபி இதிலிருந்து என்னென்ன அவுட்கம் வரப்போகுது அப்படின்றத மேபி நாளையோட ட்ரேடிங் செஷனில் நம்ம கவனிக்கலாம். ஸோ ரியல்டி, PSU பேங்க்ஸ், ஆட்டோ இதெல்லாமே பெரிய அளவுக்கு இன்னைக்கு டேமேஜ். நாளைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நம்ம கவனிக்கலாம். ஐடி செக்டார் வாட்ச் பண்ணலாம். ஸோ L&T டெக்னாலஜிஸோட ரிசல்ட் இருக்குது. TCS வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் நியூயார்க்கோட JFK ஏர்போர்ட்டோட பார்ட்னர்ஷிப் டீல் கொடுத்துருந்தது, இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. லேண்ட்மார்க் கார்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக்கு. Q1 சேல்ஸ் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்தது. இந்த ஸ்டாக் 20% அப்பர் ஃபீஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே போல் ஜஸ்டயல் நியர்லி 2 ட்ரேடிங் செஷனில் மட்டும் 35%க்கு மேலே இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரோக்கரேஜ் ஹவுஸோட அப்டேட் ஒரு காரணம். நேற்று 20%, இன்றைக்கி 15-16%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கண்டெய்னர் கார்பரேஷன் நியர்லி
5 to 6% இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்தது. பிஸ்னஸ் அப்டேட் ஒரு காரணம். பிடிஎஸ்ன்ற ஸ்டாக் மல்டி இயர் பார்ட்னர்ஷிப் ரிசீவ் பண்ணது நியர்லி 10% பாசிட்டிவ். நோவோகோ விஸ்டாஸோட Q1 ரிசல்ட் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. 1400 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். வெல்ஸ்பூன் கார்ப் இன்னைக்கு ரெக்கார்ட் ஹையை இன்னைக்கு பிரேக் பண்ணியிருந்தது. ஐடிபிஐ பேங்கோட கவர்மெண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நியூஸ் அகைன் வரப்போகிற அடுத்த செஷனில் நம்ம கவனிக்கலாம். வீக்கான ஸ்டாக்ஸ் அப்படின்னா பஜாஜ் கன்சியூமர், ஜிண்டால்ஸா, எஸ்சிஎல் டெக்னாலஜி, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இதெல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 24,000 தான் லாஸ்ட் ஹோப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு ஒரு குரூஷியல் சப்போர்ட் ஜோன் இந்த லெவல். அதே போல் 57,000 பேங்க் நிஃப்டிக்கு ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். 57,462 முடிஞ்சிருக்கு. இந்த 57,000க்கு பிலோ நாளைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் இன்னும் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் அப்சைட் மொமெண்டம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாலட்டைல் மிக்சட் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. கிளியர் ஒன் சைட் டைரக்ஷன் இல்லை. டே சார்ட்டை தவிர்த்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா டைம் ஃப்ரேம் 5, 15 ஹவர்லி சார்ட், 4 ஹவர் சார்ட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் இண்டெக்ஸில் ஸ்டில் இன்னொரு பேரிஷ் மொமெண்டம் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. டே சார்ட்டில் மட்டும் ஸ்டில் இன்னும் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் ரீட்டைன் ஆகிருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நாளையோட ட்ரெண்ட் இன்னைக்கு நைட் அமெரிக்கா மார்க்கெட் எப்படி முடிய போகுதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணோம். க்ரூட் ஆயில் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது அந்த ப்ரெஷர் நாளைக்கு நம்ம மார்க்கெட்லேயும் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரம் ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க் ஆன்லைன்லேயும் ட்ரைனிங் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.